ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழைய புடவைய வச்சு அதை எப்படி நம்ம லெஹங்கா மாடலில் தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மேல் பார்ட்டுக்கு 1 மீட்டர் க்ரீன் கலர் லைனிங் துணியும், கீழ் பார்ட்டுக்கு ரெட் கலர் 2 மீட்டர் லைனிங் துணியுமே நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணுனாக்கா 4ஆக ஃபோல்ட் பண்ணி கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் போட்டுடுறேன். இதுக்கு நான் அளவு சுடிதார் என்னோடய அளவு சுடிதார் வச்சு தான் நான் தைக்க போகிறேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு சுடிதார் எடுத்து ஷோல்ட்ரு பார்ட்டு நெக்கு உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு இறக்கம் வச்சுட்டு ஆம் ஹோலை நம்ம குறிச்சிக்க வேண்டியது தான். இடுப்பு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அதுவுமே நான் இந்த சுடிதார் எனக்கு கரெக்டாக இருக்கும் இடுப்புமே, அதனால் நான் அந்த அளவுக்கே வச்சுட்டேன். நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு கழுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கழுத்து வேணுமோ அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ரவுண்டு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால் நான் ரவுண்டே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோலு, அந்த ஆம்ஹோலோட கொஞ்சம் மேலேயே நம்ம வைக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கும். இது டாட் பிடிக்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு அளவு வேணுமோ அதையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு அதே அளவே வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, புடவை பீட்டில் க்ரீன் கலர் இருக்குது, அதை நான் மெயின் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு அதில் நான் இதை போட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம தைக்கும் போது நம்ம லைனிங் அளவு வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் சும்மா ஓரலாக நான் அந்த அளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் அந்த டிசைன் வரணுன்றதுக்காக நான் அந்த டிசைனை நடுவில் வச்சு சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டு மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேக் பார்ட்டு, அதுவும் ஒரு ஓரலாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கீழே அடிப்பார்ட் எப்படின்னாக்கா 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம மேலே கட் பண்ணோம்ல பீஸு, அதை நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும். நான் அந்தமாரி எடுத்துக்கிட்டேன். ஹைட் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு ஹைட் உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு இந்த லைனிங் துணியே கரெக்டான அளவில் இருந்தது, நான் அதே அளவே வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் புடவைய 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த லைனிங் பீட்டோட கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு துணி வச்சு நம்ம இங்கே கட் பண்ணிக்கோங்க. அந்த லைனிங் அளவோட கொஞ்சம் பெரிய அளவாக இந்த புடவை துணியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. இப்போது கைக்கு நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி கரைப்பகுதியை நமக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நான் ஃபுல் ஹேண்ட் வைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கு நம்ம பின் பண்ணி இது துணி வளவளன்னு இருக்கனால ஓடிடும். அதனால் லைனிங் துணியை போட்டு 4 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த பின்னை எடுத்து விட்டுட்டா கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும், எங்கேயுமே துணி லூஸாகவும் இருக்காது. நான் ஃபுல்லாகவே இப்போ நான் ஓரமாக பிடிச்சிட்றேன். பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம கீழே டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணோம்ல ஒரு இடம், அது இந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்தமாரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நான் டாட் பிடிச்சிட்றேன்.
டாட் வந்து அந்த ஆர்ம் ஹோலுக்கு நேராக, இது ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக பிடிச்சிக்க வேண்டியதான் நம்ம. நெக்ஸ்ட்டு 2 ஷோல்ட்ரு பகுதியுமே முன் பக்கம் பின் பக்கம் 2யும் ஒன்றா சேர்த்து இணைச்சிடுங்க. ஹேண்ட் பீஸு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பீஸ் வந்து இணைச்சிருங்க. அப்படியே கையும் இணைச்சிட்டா நமக்கு வந்து ஈஸியாகிடும். இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் மேலே ஒரு தையல் போடுறேன். இது வந்து கைப்பகுதி. நான் கைப்பகுதியை வந்து கீழே வந்து லேசாக மடக்கி வச்சு தைச்சிக்கிட்டேன், அதை நான் காட்டல. நான் இந்த புடவையிலே 2 ட்ரெஸ்ஸு தைச்சேன். பாப்பாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று நான் தைச்சி வச்சுருக்கேன். அதுவும் வேணும்னா வீடியோ சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே தைச்சிட்டேன். 2 பக்கம் கையுமே நீங்கள் இணைச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ்ப்பகுதி ப்ளீட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அது வந்து ப்ளீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து அதை காட்டல, நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எடுத்து அதை வந்து நான் பின் பண்ணி வச்சுட்டேன். பின் பண்ணி வச்சது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக திருப்பி அது மேலேயே அப்படியே பின்னை எடுக்காமலே நம்ம தையல் போட்டணும். மேல் பகுதியை வச்சு ஃப்ரண்ட் நல்ல பகுதியும் இணையிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. அது மேலேயே இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா லைனிங்கே நான் வச்சிட்றேன். லைனிங் வந்து மேலே வச்சு எடுக்கும் போது உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த தையல் வந்து மேலே தெரியாது. அதையுமே மடக்கி விட்டு நான் தைக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்களாம் போட்டால் அந்த தையல் அதிகமாக இருந்ததுன்னா துணி லேசாக குத்திகிட்ருக்கா மாதிரி தெரியும். அந்தமாரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தைச்சிடலாம். மேலேயே வச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் கையை பிடிக்கிறேன். கை உடம்பு எல்லாமே நான் பிடிக்கிறேன். பிடிக்கும் போது என்ன பண்ணணுன்னாக்கா பிடிச்சிட்டே வந்து பாதி தூரத்துக்கு பிடிச்சிட்டு இடுப்புக்கு கீழே லேசாக என்ன பண்ணாக்கா 4 துணியை சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு, அடுத்தது வந்து லைனிங் பார்ட்டு தனியாக, சேரீ தனியாக வந்து சேர்த்து தையடிச்சிருங்க. ஃபுல்லாகவே ஒன்றா அடிச்சுட்டு போகாதீங்க. இது தனியாக அது தனியான்னு தையடிங்க. அப்போ தான் வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு நடக்க போகலாம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பாருங்கள், புடவையை தனியாக அடிச்சுக்கிறேன், லைனிங்கை தனியாக நான் தையடிச்சிட்றேன். கழுத்தை நான் இணைச்சிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தைக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். நான் பாப்பாவுக்கு இன்னொன்று தைச்சி வச்சுருக்கேன், சின்ன ட்ரெஸ்ஸாக. தேங்க்யூ.